ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். தொடர்ச்சியா நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே நம்ம வீடியோவ பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப லைட்டா ஒரு வார்னிங் குடுத்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க. அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு திமுக ஆட்சி தான். இன்ப நிதியார் துணை முதல்வர் அப்டின்னேன். அந்த வீடியோல மட்டுமே பார்த்தா 6000, 7000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. இப்ப எப்படி மறுபடியும் அந்த மாரி ஏதாச்சும் ஆயுதத்த நான் எடுக்கட்டுமா? இல்ல நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? நம்ம வீடியோஸ் புடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. அப்படியே அந்த லைக், அந்த ஹைப் அதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெறைய பேர்ட்ட போய் சேரும். அனைவருக்கும் வணக்கம். படிச்சு படிச்சு சொன்னனே வேணாம்யா, ஆணவத்துல ஆடாதீங்கயா, பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிரும்யா, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எலெக்ஷன் டைம்ல நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க, ஆனா இது உதவாதியா அப்படின்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னோம். அது போக சிவகார்த்திகேயனுக்கு ஸ்பெஷலா வேற சொன்னோம். நம்ம வீடியோலயே நீங்க ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவுடைய தம்ப்நெயிலே பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஜெயக்கடா மகன் அரசியலுக்காக பலிக்கடா ஆக போகும் சிவகார்த்திகேயன் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். எப்படிப்பா படம் வந்து பயங்கரமா வந்திருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி ஆகும் அப்படின்னு எதை வச்சு சொன்னேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஒரு 4 மேட்டர். அதாவது இந்த படம் எந்த ஒரு பிராண்டை சுமந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் மேட்டர். தமிழ் உணர்வு சம்பந்தப்பட்டு, இதுல வந்து நம்முடைய தியாகிகளுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்டு எல்லாமே வந்தாலும் கூட, அதுக்கு பின்னாடி கம்பெனி முத்திரை பின்னாடி இருந்தா கூட பரவாயில்ல, நல்லா நெத்தியிலேயே ஒட்டி இருக்குது. அது என்னது? ரெட் ஜெயண்ட் மூவிஸ், இன்பன் உதயநிதி, திமுகவுடைய பிரபகண்டா மூவி. இந்த தேர்தலுக்காக, அதாவது கிட்டத்தட்ட 4.5 வருஷமா கடும் கடுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் இந்த பராசக்தி படத்தை பார்த்த உடனே, ஐயோ இது எப்படிப்பட்ட நல்ல கட்சியா இருக்குது திமுக அப்படின்னு சொல்லி உருகி, நீங்க வந்து எனக்கு நீங்க ஓட்டு காசெல்லாம் கூட கொடுக்க வேணாம், நான் வந்து உங்களுக்கே குத்துறேன் அப்படின்னு சொல்லி போய் குத்திட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பிளானை போட்டு, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் கூட நாங்க கிளாஷ் விடுவோம். ஏன் அப்படின்னா இன்னும் பயங்கரமா படத்துக்கு ஹைப் அப்படி பிச்சுக்கிட்டு ஏறும். ஜனநாயகனா பராசக்தியா, பராசக்தியா ஜனநாயகனா அப்படிங்கிற மாதிரி போக, ஜனநாயகன் அந்த டைம்ல ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆளுங்களை வச்சு ஜனநாயகனுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க வச்சு, பராசக்தி பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்க வச்சு ஒரு மாதிரி அப்படி பிளான் பண்ணியிருக்கிறோம். பாரா இந்த வாட்டி சம்பவத்தை அப்படின்லாம் அவங்க பிளான் பண்ணியிருந்தாலும் கூட, வேணாமியா அப்படிலாம் அது நடக்காது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். உறுதியா நம்பணும். அதே தாங்க நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரே நாள்ல படம் ரிலீஸ் ஆகுது. பாருங்க, கிளாஷ்ல வந்திருந்தா கூட சரிப்பா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கிளாஷ் கூட இல்லப்பா, நீ வாப்பா தனியா வா ராசா, தனியா வந்து தனியாவே ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஓ லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு லக்கி சிவகார்த்திகேயன்றா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. வந்தாரு, படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே புக்கிங் சரசரன்னு குறைஞ்சி, காலையில அதாவது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 மணி நேரத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த தீ என்ன ஆச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா வரலாறுலயே அதுவும் சமீப காலங்கள்ல அதிகப்படியான ஒரு ஹேட்ட, ஒரு வெறுப்பை சுமந்து கொண்டு ரிலீஸுக்கு முன்னாடியே சுமந்து கொண்டு வந்த ஒரு படம்னா அது இந்த பராசக்தி படம் தான். யாருப்பா இதுக்கு காரணம்? சிவகார்த்திகேயனா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன் நமக்கே கூட சிவகார்த்திகேயன் மேல எந்த விதமான வன்மமோ பெரிய அளவுல காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ எல்லாம் கிடையாது. உண்மையிலேயே கஷ்டப்பட்டு ஒரு டிவியில ஒரு ஆங்கரா இருந்து மேல வந்த ஹீரோ அப்படிங்கிறதுல வந்து அந்த அடையாளமே இல்லாம தனக்கான அடையாளத்தை உருவாக்கிட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் தான். அது நமக்கு நல்லாவே தெரியும். சாதாரண ஒரு யூடியூப் சேனல்லே நம்ம எந்த ஒரு மேடையிலயோ அதுலயோ எதுலையுமே நமக்கு முகம் தெரியாம இருந்த ஒரு முகத்தை நம்ம இதுல இருந்தே ஜீரோல இருந்து பேசி பேசி வர்றதே எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படின்னும் போது சிவகார்த்திகேயன் அவர்கள் மேல தனிப்பட்ட முறையில் எந்த விதமான வருத்தமும் இல்லை. மதராசி படத்துக்கே கூட எல்லாருமே மிக்ஸ்டு ரிவ்யூ கொடுக்கும்போது நம்ம சேனல்ல நம்ம நல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். அப்படின்னும் போது பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ரொபகண்டாக்கு, அவங்களுடைய அரசியலுக்கு நீ ஏயா ஈல்ட் ஆவரன்ட்டு. இதுல ஒரு கட்டத்துல வந்து சிவகார்த்திகேயன் கொஞ்சம் அப்படி அந்த மயக்கத்துல போயிட்டு, அப்படியா இவ்வளோ சப்போர்ட்டோட வரமே தட்டிரலாமோ ஒருவேளை ஜனநாயகனை அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு தான் இந்த தேதியில தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு புடிவாதம் பிடிச்சாருன்னு ஒரு செய்தி வருது. இன்னொரு செய்தி, இன்னொரு தரப்புகிட்ட விசாரிச்சு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, 4 தடவை கெஞ்சினா அப்படி சிவகார்த்திகேயன் வேண்டவே வேண்டாம், காலி ஆயிடும், வேண்டாம், என் கேரியரே அடி வாங்கிரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கேட்காம இந்த தேதியில தான் போகணும்னு சொல்லி அவங்க ரெட் ஜெயண்ட் தரப்பு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. ரெண்டுல எது உண்மை கண்டிப்பா நமக்கு தெரியாது, அது சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல படம் என்னாச்சு அப்படின்னா, ஆக்சுவலா படம் ரொம்ப அவ்வளவு கேவலமா இருக்கா, மொக்கையிலையும் மொக்கையானா இல்லைங்க. படம் பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, படம் ஒர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்னு சொல்ல முடியாது. சில நல்ல மொமெண்ட்டும் இருக்கு, போரிங்கான எலிமெண்ட்டும் இருக்கு. லவ் ட்ராக்லாம் கொஞ்சம் போரிங்கா இருக்கு. ஓவராலா ஒரு ஆவரேஜ் தான், அல்லது ஆவரேஜ்ல இருந்து அபோவ் ஆவரேஜ் மாதிரி தான் படம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் ஏன் இந்த படம் இந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுது ஒட்டுமொத்தமாக
அப்படின்னா நான் முன்னையே சொன்ன அந்த அரசியல் காரணம் ஒன்றும் இல்லை. கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு அவருடைய ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற லெட்டர் பேட்ல இருந்து ஒரு விமர்சனம் எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரப்போகிற தேர்தலுக்கு கொட்ட போகிற ஒரு முரசு தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருந்தாரு. அப்ப இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த படத்தின் தோல்வி என்பது வெறுமனே ஜனநாயகனுக்காக மக்கள் கொடுத்த ஒரு தண்டனை ரெட் ஜெயண்ட்டுக்கு அப்படின்னு மட்டும் எடுத்துக்கூடாது. இந்த படத்துக்கு மக்கள் கொடுத்திருக்கிற தோல்வி என்பது திமுக என்கிற இந்த 4.5 வருஷம் ஆட்சிக்கு என்ன ரிசல்ட் நாங்க உங்களுக்கு மே மாசம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நீ உன்னுடைய கடைசி ஆயுதம் தமிழ் உணர்வு, மற்ற எல்லாத்தையும் தாண்டி அதை கொண்டு வந்தா கூட உன்னை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட மக்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து திமுகவுக்கு, எதை நோக்கி இந்த எலெக்ஷன் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்னப்பா இப்படி சொல்றீங்க, படத்துல ஐயா கருணாநிதி எல்லாம் கேமியா பண்ணிருக்காராமே, ஐயா கருணாநிதி வந்துமா படத்தை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஐயா கருணாநிதி வந்ததுனால தாங்க படத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னு இன்னொரு ஆங்கிள்லயும் சொல்றாங்க. அதாவது இந்த காதலர் தினம் படத்துல குணால் வருவார்ல, ஒரு ஆங்கிள் பார்த்தா அந்த மாதிரியும், இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அதே காதலர் தினம் படத்துல நம்ம கவுண்டமணி வருவார்ல, இன்னொரு ஆங்கிள் பார்த்தா அந்த மாதிரியும் ஒரு கூலிங் கிளாஸை போட்டு வந்து படத்துல கேமியோ பண்ணியிருக்காரு. ஒரு 2 நிமிஷம் தாங்க வராரு, 2.5 மணி நேரம் படத்தை முடிச்சு விட்டாருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதுல வேதனையிலயும் வேதனை என்ன தெரியுமா, சன் நியூஸ்ல போட்டு படத்தை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. யோ நாட்டுல நடக்கிற மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் நியூஸ் கார்டு போடுவீங்களே, போடுங்கயா. நோ, இன்னும் 2 நாளைக்கு நாங்க பராசக்தி மட்டும் தான் போடுவோம் அப்படின்னு பார்த்தா பராசக்தி இவங்க ரசிகர்கள் பயங்கரமான கொண்டாட்டம், முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வந்து அணிவகுத்த ரசிகர்கள்னு போட்டிருந்தாங்க. எங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா பாருங்க இதை போட்டு வச்சிருக்காங்க. யோ எல்லாத்துக்கும் இதே டெக்னாலஜி யூஸ் பண்றதா? ஐயா ஸ்டாலின் குளத்தூருக்கு போனார்னாலும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பெண்களை ஆட வைக்கிறது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீவுத்திடலுக்கு போனார்னாலும் அங்க வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பசங்களை ஆட வைக்கிறது, இப்போ மறுபடியும் பராசக்தி பார்க்கறதுக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பிள்ளைங்களுக்கு பாவம் என்ன புரியும் முதல்ல அந்த படத்தை பார்க்கும்போது? இப்படி ப்ரொமோஷன் பண்ணா யார் நம்புவா? இப்போ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, ஈஸியா கண்டுபிடிச்சு போடுறாங்க. ரியலிஸ்டிக்கா நீங்க பண்ணாலே இதுல ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு போடுறாங்க. நீ அப்பட்டமா ஸ்கிரிப்டட்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணா கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க ப்ரொமோஷனை. இதுல சன் நியூஸ்ல ஒரு நியூஸ் கார்டு போடுறாங்க, சோல்ட் அவுட், முதல் நாளுக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன பராசக்தி படத்துக்கு அப்படின்னு சொல்லி. கீழே கமெண்ட்ல தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் வந்து சிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா வரலாறுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். சன் நியூஸ்ல சோல்ட் அவுட்னு போடுறாங்க, கீழே தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து என்ன கொடுமை சரவணன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஜி போட்டிருக்காரு. அப்படி தியேட்டர் ஓனர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டேய் நாங்களே வறுத்து வச்சிருக்கிற பாப்கார்ன் நமுத்து போச்சுன்ற காண்டில் உட்காந்துக்கிறோம், ஹவுஸ்ஃபுல்லு எங்கேயா ஆச்சு ஹவுஸ்ஃபுல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, டே 2 சண்டே இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். காலையில் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி பொய்லாம் நம்ம சொல்லக்கூடாது, உண்மையிலேயே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா சென்னையில் ஒரு மாதிரி ஒரு 60% அங்கங்கே ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சென்னையை தாண்டி நானும் மதுரை இந்த புக் மை ஷோவில் போயிட்டு நம்ம ஒரு சிட்டிலையும் எத்தனை தேட்டரில் ஓடுது, அதில் எந்தெந்த தேட்டரில் எவ்வளோ புக்கிங் ஆயிருக்குதுன்னு செக் பண்ணலாம். அது பார்த்தா சண்டேங்க படம் வந்த 2வது நாள் ஹாலிடே நினச்சி பாருங்க. மதுரை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, நானும் செக் பண்ணி பார்க்குறேன், எல்லாம் பச்சை பச்சையா காற்று வீசுது. என்னப்பா பச்சை அப்படின்லாம், படம் புக் பண்ணாதவங்க, அதாவது இந்த புக் மை ஷோ ஆப்லலாம் புக் பண்ணாதவங்களுக்காக சொல்கிறேன். அதாவது படம் வந்து அந்த ஒரு ஷோவுடைய ஒரு இது இருக்குங்க, ஒரு ஐகான் மாதிரி பச்சை கலர்ல இருக்குன்னா உள்ள சீட்ஸ் எல்லாம் இன்னும் அவைலபிளா இருக்கு, வந்து புக் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்குதுன்னா ஃபாஸ்டா ஃபில்லிங் ஆயிட்டு இருக்குது, சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க அர்த்தம். அதாவது ஒரு 75% சீட் ஃபுல் ஆயிடுச்சுன்ற சிம்பிள். அது அப்படியே அந்த தொட்டாலும் ஓப்பன் ஆகாதுன்ற மாதிரி அப்படியே பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற சிம்பிள். இது எல்லாமே பச்சையிலேயே இருக்குது அப்படின்னா என்னன்னா சீட் எல்லாம் ஃபுல்லா இருக்குது, சாரி சீட் எல்லாம் எம்டியா இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி தான் எல்லா டெரிட்டரியிலுமே படம் இருக்குது. அப்படின்னும் போது நினைச்சு பாருங்க, ஜனநாயகன் வராம சோலோ ரிலீஸ் விட்டே இந்த நிலைமையில அடி விழுந்திருக்குது. மக்கள் இந்த அளவுக்கு அவங்களுடைய புறக்கணிப்பை இந்த படத்துக்கு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை ஜனநாயகன் வந்திருந்தா நான் சொன்னது நடந்திருக்குமா? ஒரு வீடியோவில் சொன்னா லாரியோட ரெட்டை சக்கரத்துக்கு நடுவில் சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு. எது அந்த ரெட்டை சக்கரம்? ஒன்று ஜனநாயகன், இன்னொன்று ஆன்டி டிஎம்கே வேவ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி. இது 2 சக்கரத்துக்கு நடுவில் ஒரு சுண்டலி மாட்டினா என்ன ஆகும்? அப்படி ஒரு சுண்டலியாக பராசக்தி ஆயிருக்கும். இப்பவும் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸல் அல்லது வந்து ஒரு புல்லட்டு, ஒரு ஸ்ப்ளெண்டர் பிளஸ், அந்த சக்கரத்தில் சுண்டலி மாட்டின கதை தான். கிட்டத்தட்ட ரிசல்ட் சேம் தான், ஜஸ்ட் அதை அந்த ஒரு ஒப்பீட்டு அளவில் நான் சொல்கிறேன் சினாரியோவை.
அதாவது இந்த படம் எந்த அளவிற்கு தோல்வி படமாக மாறப்போகிறது அப்படின்ட்டு இந்த பிசினஸ் ட்ராக்கர்ஸ் எல்லாம் கணிச்சிருப்பாங்க இல்லையா, சினிமா துறையில் இருக்கிறவங்க. எந்த அளவுக்குன்னா தைரியமா இதே ஹாலிடேஸ்ல இன்னும் 3 படம் விடுறாங்க. பாத்தீங்கன்னா வா வாத்தியார் ஒன்றும் இல்லை, பராசக்திக்கு வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து பிச்சுக்கிட்டு போகுது, பயங்கரமா புக்கிங் போயிட்டு இருக்குது அப்படின்னா யோசிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, வா வாத்தியார் யாருது? கார்த்தி படம். யாருடைய டைரக்ஷன்? நலன் குமாரசாமி. சூதுகவும் படம் எடுத்தார்ல, சூதுகவும் காதலும் கடந்து போகும், ரெண்டுமே தரமான படம். அவருடைய டைரக்ஷன்ல வருது அந்த படம். பார்த்தீங்கன்னா அது எம்ஜிஆர் வைப்ஸ்ல வருது அந்த படம். அது இப்போ 14ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து டிடிடின்னு ஒரு படம், தம்பி தலைமையில் ஏதோ சம்திங் பேர், இவருது ஜீவாது. அதுவும் சரியான ரைட்டிங்கு, பொலிட்டிக்கல் மூவி தான், ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்சைட் ரிப்போர்ட் சொல்றாங்க. அந்த படமும் தலைவன் தம்பி தலைமையில் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த படமும் ரிலீஸ் ஆகுதுங்க. கூடவே திரௌபதி 2 இவருது, மோகன்ஜி அவர்களுடைய திரௌபதி 2. இப்படி 3 படம் இதே அடுத்த 2 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா பராசக்தி மேல அவங்களுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. ரைட்டு, ஃப்ரீயா போலாம் அப்படின்ட்டு. கூடவே தெரி படத்துடைய ரீ-ரிலீஸ். நாங்க எதுக்குயா புது படத்தை ரிலீஸ் பண்ணோம் உங்களெல்லாம் காலி பண்றதுக்கு? எங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தையே ரீ-ரிலீஸ் பண்ணாலே போதும், முடிச்சு விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சு தானு இறக்குறாரா? அதுவும் தெரியல. மொத்தத்துல இத்தனை படம் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஜனநாயக, அதாவது பராசக்தி ஓடுறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்ற அளவுக்கு படம் டிஸ்டர்ப் பண்ணாம ஓட போகுது. அதுதான் ரிசல்ட் ஆக இருக்கிறது. இந்த சூழல்ல நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன அப்படின்னா, இதை பார்த்து கொண்டிருக்கிற திமுக அனுதாபிகள், திமுக காரர்கள், திமுக மினிஸ்டர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா, வட்ட செயலாளர் முதற்கொண்டு, உண்மையிலேயே சொல்றேன், ஆன்டி இன்கம்பன்சி இஸ் ரியல், பொய்லாம் இல்லை. திமுகக்கு எதிரான எதிர்ப்பலை என்பது பீக்கில் இருக்குது. அது எங்களுக்கே தெரியுண்டா அப்படிங்கிறீங்களா? இருந்தாலும் நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்றேன். அதனால இப்போ மறுபடியும் இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டோம் இல்லையா, அந்த டைம்ல எப்படியும் உங்களுடைய மாவட்டத்திற்கு, உங்களுடைய தொகுதிக்கு, உங்களுடைய வட்டத்திற்கு, உங்களுடைய வார்டுக்கு செலவு பண்ண சொல்லி ஒரு கணக்கு இருக்கும்ல, கைக்கு வந்து செஞ்சா இல்லை இனிமேல் தான் வருமா, வாட் எவர், ஒரு பிளான், ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு வச்சிருப்பீங்கல்ல, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பணத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சரி ரைட்டு, வர்றதெல்லாம் போட்டு இந்த வாட்டி பயங்கரமா வேலை செஞ்சிடலாம், மறுபடியும் அடுத்த வருஷம் 5 வருஷம் நம்ம தான் வரப்போறோம், வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு போட்டு கையில் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டீங்கன்னா போனது தான். 3000 ரூபாய் கொடுத்தும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு மக்கள் சொல்ற எத்தனையோ வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. லேப்டாப் கொடுத்தா தேங்க்யூ சார், ஸ்டாலின் சார் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்தையே அழிச்சிட்டு லேப்டாப் தூக்கி பையில போட்டுன்னு போய் நிற்கிறாங்க. அதில் வேற பாருங்க, லேப்டாப் விஷயத்தில் திடீர்னு அடுத்த நாளே ஒரு அறிவிப்பு. எந்த அளவுக்கு லேப்டாப்ல லோகோ அழிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த எல்காட் நிறுவனமே அறிவிக்கிற அளவுக்கு, லேப்டாப் மேல இருக்கிற கருணாநிதி படத்தை அழிச்சிங்க, உங்களுக்கு வாரண்டி கிடைக்காது. ஏங்க, அந்த கருணாநிதி கண்ணாடி போட்டுக்கிறாருல்ல அந்த படத்துல, அந்த லோகோல, அதுக்கு பின்னாடி தாண்டா நாங்க சீரியல் நம்பரை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை அழிச்சிங்கன்னு வச்சுக்க, நீங்க எடுத்துட்டு போயிட்டு எதனா ஒரு பிரச்சனைன்னு எடுத்து போய் வாரண்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ ஒரு அறிவிப்பு விட்டுருக்குறாங்க. அதுக்குள்ளதான் இருக்குதான் அந்த சீரியல் நம்பர். என்ன ஃப்ரீயா வந்த லேப்டாப்பு, எத்தனை நாள் போதும் அத்தனை நாள் போட்டோம். கவர்மெண்ட் கிட்ட நாங்க எடுத்துட்டு போயிட்டு வாரண்டி கொடுத்து வாரண்டி வாங்கிட்டாலும் அடடடடா அப்படின்னு சொல்லி மாணவர்கள் நினைப்பாங்க. எதனா பிரச்சனை நாங்களே கை காசை போட்டு 200 300 போட்டு எதனா கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் போங்கயா அப்படிங்கிற மாதிரி. அல்லது எங்க சீனியர் அண்ணனுங்களே இப்பெல்லாம் நிறைய பேர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் படிச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க, அவங்க கிட்ட கொடுத்து ஏதோ ஒன்று பார்த்துக்கிறோம், அப்டேட் பண்றதா இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னாலோ அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டு நாங்க அழிக்கிறது தாயா அப்படின்னு அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் சொல்றேன், செலவு பண்ற ஐடியால யாராச்சும் இருந்தீங்கன்னா, வேட்பாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ வட்டமோ தொகுதியோ எதுவாக இருந்தாலும் சரி, வர்றத நிறுத்தி வச்சுக்கோங்க, இல்லை இருக்கிறத சேஃப்டி பண்ணிக்கோங்க. போட்டுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிங்கன்னா போட்டுருவீங்க, ஆனால் எடுக்க மாட்டீங்க. அதுக்கு இந்த பராசக்தியுடைய ரன்னிங்கே ஒரு உதாரணம் என்பதை கூறிக்கொண்டு, கடைசியாக நீ இப்படிலாம் சொல்ற, ஆனால் நாளைக்கு பாரு 100 கோடி வசூல் அப்படின்னு சொல்லி சன் நியூஸ்ல இறக்க போறாங்க ஒரு போஸ்டர். அதுக்கப்புறம் 5 நாள்ல 300 கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தா படம் ஹிட்டுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓரணியில் தமிழ்நாடு, 5 நாளில் 50 லட்சம் உறுப்பினர்கள், 10 நாளில் 1 கோடி உறுப்பினர்கள், அப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ட்டுலாம் ஒட்டினாங்கல்ல போஸ்டர். அதெல்லாம் நீங்க நம்பியிருந்தீங்கன்னா, இந்த பராசக்திக்கு ஏதாச்சும் 100 கோடி 150 கோடி அப்படின்னு சொல்லி போஸ்ட் வந்துச்சுன்னா அதையும் நீங்க நம்புங்க. ஆனால் ரியாலிட்டி, உண்மையிலே சொல்றேன், ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி ஓடி இருந்துச்சுன்னா, ஜனநாயகனுடைய முதல் நாள் வசூல் இருக்குல்ல, டே 1 கலெக்ஷன், அந்த டே 1 கலெக்ஷனையே இந்த பராசக்தியுடைய லைஃப் டைம் கலெக்ஷன், கடைசி நாள் அது ஓடி முடிக்கிற கடைசி நாள் வரைக்கும் வர கலெக்ஷன் அந்த ஜனநாயகனுடைய டே 1 கலெக்ஷனோட கம்மியாக தான் இருக்கும். அதுதான் உண்மை. பார்ப்போம், அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.